பேசிட்டீங்களா? லைன் வந்துச்சா? நீங்க ஆஃப் பண்ணிட்டு முதல்ல இருந்து எடுத்துருங்க. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பிதாவாகி தேவனே நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். குமாரனா இயேசுவே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதியிலே ஆண்டவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முட்செடி தனி தரிசனமானவரே, மோசேயின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏனோக்கின் தேவனே, நோவாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். யூதாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்ரம். யோசுவா யோசேப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். காலேப்பின் தேவனே, யோசுவாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கிதியோனின் தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். தெபோராளின் தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். சாத்ராக் மேஷக் ஆபத்நேகோவின் தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். தானியேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். மல்கியாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். வெற்றி கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்ரம். ஜெயம் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். பரிசுத்தமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்ரம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்ரம். பரிசுத்தத்தில் வாசமாய் இருக்கிறவர் ஸ்தோத்ரம். நீதியிலே வாசமாய் இருக்கிறவர் ஸ்தோத்ரம். நித்தியத்தில் வாசமாய் இருக்கிறவர் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆராதிக்க சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்ரம். ஆர்ப்பரிக்க வல்லவரே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த தேர்வு காலமாக இருக்கிறபடினாலே தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நாம் யாவரும் ஜெபத்தில் ஸ்தோத்திரம் தரித்திருப்போம். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் ஜெயிக்கிறவன் ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும் ஆயுதம். ஆகவே நாம் ஜெபிப்போம். ஆகவே கர்த்தர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். முழு ஆண்டு ஆண்டவரே தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறையா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரப்படுகிறோங்க தாவே. என் தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுக்காக தமிழ்நாடு முழுவதும் தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். +2 +1 10th எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் தாமே பிள்ளைகள் மேல அமரட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தேவனுடைய கரம் நன்மையான கரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நன்மை செய்யட்டும் ஐயா. இந்த ஆண்டவரே தேர்வுல ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே. அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே. பாரத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே. ஒருவேளை பரீட்சை பயத்தில் இருக்கலாம் ஐயா, அந்த பயத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. இயேசு நாத்திர பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த பயம்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே. ஆண்டவரே சப்ஜெக்ட்லையும் ஆண்டவரே நல்ல மார்க் வாங்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே. முதல் மதிப்பெண் பெறத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே. என் தேவனை நீ கிரியை செய்வீராக. ஜெயம் கொடுக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெயிக்க வைக்கிறவரே, ஆண்டவரே தேர்வுல வெற்றி பெற செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க. நல்ல ஞாபகத்தை கொடுங்க பிள்ளைகள். ஆண்டவரே, இந்த வருஷம் நல்ல ஆண்டவரே ஒருவர் ஃபெயில் ஆகாதபடி எல்லாரும் பாஸ் பண்ணத்தக்கதாக கர்த்தர் நீ கிரியை செய்வீராக. அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம். கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீ பொறுப்பெடுத்து கர்த்தர் கிரியை செய்வீராக. அவளுக்கு இருக்கிற சந்தேகங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க.
எல்லா கொஸ்டினுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆன்சர் பண்ணத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் எழுதத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அப்படியே ஆண்டவரே பொறுப்பெடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய பாதபடியில் வைக்கிற ஐயா. ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்கிறோம், பரீட்சையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே முதல் பரீட்சையிலிருந்து கடைசி பரீட்சை வரையிலும் ஆண்டவரே அவளை எழுதி முடித்து ஆண்டவரே வெற்றிகரமாய் ஆண்டவரே சோத்திரிக்கிறாங்க தாவே. ஆண்டவரே சோத்திரிக்கிற முடிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. பலப்படுத்துகிற தேவன் நீதாமே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொன்னீங்களே, அப்படியாய் பலப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடத்தும் ஆண்டவரே. ஆசிர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல மதிப்பெண்களை நீ கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தோடு கூட செபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஆண்டவர். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். சிலுவை தியான நாட்களாக இருக்கிறபடினாலே இயேசு நமக்காக சிலுவையிலே தொங்கினார். சிலுவையிலே தொங்கி சாத்தானுடைய தலையை நசுக்கி மரணத்தை ஜெயித்து எழுந்தார். அந்த ஆண்டவரை நினைவு கூறுகிற நாட்களாக இருக்கிறபடினாலே இந்த நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் கலந்து கொள்கிற பிள்ளைகளும் ஆண்டவர் ஸ்தோத்திரம், உங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய செய்திக்கான தலைப்பு ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31 இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயம் ஒருவேளை தூரமாக இருக்கலாம், ஜெயம் கிடைக்காமல் இருக்கலாம், ஜெயம் ஆண்டவரை பெற முடியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நாம இடைபடுவீராக. உம்முடைய வல்லமை இடைபடட்டும். இந்த வார்த்தையோடு கூட உம்முடைய வல்லமை சேர்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு இருதயங்களிலும் அது கிரியை செய்வதாக ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, கர்த்தர் கிரியை செய்து கர்த்தர் விடுதலை தரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நாமே நீர் பேசும். உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஸ்தோத்திரம். யுத்தத்திற்கு அநேக ராஜாக்கள் அந்த நாட்களிலே குதிரையை பயன்படுத்துவார்கள் யுத்த நாளிலே. ஆனால் யுத்தத்துக்கு பண்ணாலும் ஜெயம் கர்த்தரால தான் வரும். கர்த்தர் தான் ஜெயத்தை கொடுக்கிறவர். இதை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆகவே தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 20:7-8 வாசிக்கிறோம். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஸ்தோத்திரம். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், அவர்களோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வேளையிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கர்த்தரை பின்பற்றுகிற அத்தனை ஜனங்களும் ஆண்டவர் விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், நீங்கள் அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் செய்திக்கு போகலாம். ஒரு 5 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 39-40 இந்த வசனங்களை நாம் பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் கோலியாத்து தாவீது. ஸ்தோத்திரம். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டி கொண்டு அதில் அவனுக்கு பதக்கம் இல்லாதனால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி,
நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசியம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவர்களை கலைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். ஸ்தோத்திரம். பிரியமானவளே, பாருங்க, தாவீது ஒரு மேய்ப்பர், ஆடுகளை மேய்க்கிறார். ஆனால் அங்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. கோலியாத் என்பவன் பெலிஸ்தியன். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை, ராஜாவையும் மிரட்டுகிறான், ஆகவே மற்றவர்களை மிரட்டுகிறான், யுத்தத்துக்கு அழைக்கிறான், என்னை விட்டு போட சொல்லும்போது அந்த சோதனை நேரத்தில் தாவீது அதை கேட்டு என்ன பண்ண, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வருகிறான் பாருங்க 45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய தேவனிகளின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளில் 5 கூழாங்கற்கள்ல முதல் கூழாங்கல்லை நாம் பார்க்க போகிறோம். முதல் கூழாங்கல் ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் யோவான் எழுதின புஸ்தகம் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஜெபம் ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாயிருக்கிறது. ஜெபம் தேவனோடு கூட தேவனுடைய இடத்துல நம்மை கொண்டு போய் செய்கிறது. ஏற்றுமதி நம்மை தேவனோடு கூட இணைக்கக்கூடிய எதுதான் இணைக்கும் என்று சொன்னால் ஜெபம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஜெபம் முதல் கல். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 கல்லுல முதல் கொல்லாக ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். முதல் கல் ஜெபம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் அதை நான் செய்வேன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த நாமத்தினாலே கேட்கணும்? இயேசுவின் நாமத்தினாலே கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜெபிக்கிறவன் ஞானம் உள்ளவன், ஜெபிக்கிறவன் பலம் உள்ளவன், ஜெபிக்கிறவன் அழகுள்ளவன், ஜெபிக்கிறவன் அன்புள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர் ஞானம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர் பலம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர் அழகுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர் அன்புள்ளவர்களாய் மாறுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது முதல் கல்லை எடுத்து அடிக்கும் போதே ஸ்தோத்திரம், கோலியாத்துடைய தலையில நெத்தியில அது பட்டு அவன் கீழே விழுந்தான். மயக்கடிக்கு விழுக்கும் போது போய் தாவீது அவனுடைய வாளை எடுத்தே அவன் தலையை வெட்டி போட்டான் என்று பார்க்கிறோம். முதல் ஜெபத்தினாலேயே நிறைய காரியங்கள் முடிந்துடும். ஆனால் இவர் 5 கல்லு எடுத்திருக்கிறார். முதல் கல்லிலே அங்கே வெற்றியை பெற்று விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஜெபத்தினாலே வெற்றி பெறாமல் போனால் 2வது கல்லை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அந்த கல் என்னவென்றால் பார்க்கும்போது அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22-26 நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பவுலும் சீலாவும் சிறைசாலையிலே அடைக்கப்பட்டார்கள். அவங்க அடிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் பார்க்கும்போது காலை கட்டியிருந்தார்கள். கையிலையும் விலங்கு, காலிலையும் விலங்கு, காலை போட்டு கட்டைக்குள்ள வைத்து கவனங்களை வைத்து இது பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் வேதனை மத்தியில ஆண்டவரை செபித்தார்கள், அடுத்து துதித்தார்கள். சிறைசாலையிலே பவுலும் சீலாவும் பாடி துதிக்கிற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்ற, துதி என்பது இறக்குமதி. தேவன் எங்கெல்லாம் துதிக்கிறார்களோ அவர் மத்தியிலே தேவன் இறங்கி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் துதித்த போது அந்த சிறைசாலை கதவுகள் சொன்னாயிடுச்சு, 2ஆக ஸ்தோத்திரம் கதவுகள் திறந்தது, எல்லாம் திறந்துச்சு. அங்க அதிர்ந்தது என்று பார்க்கிறோம், கட்டுகள் அறுவுண்டது என்று பார்க்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். பிரியமானவர்களே, துதி, அதனால்தான் சொல்ல, என் துதியை நான் வேறொருக்கு கொண்டேன், இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களை துதியை சொல்லி வருவார்கள். ஜோசுவாவின் புத்தகத்துல பார்க்கிறோம், எதிகோ மதில் விழுந்தது. எப்படி விழுந்தது? துதித்ததுனாலே ஆர்ப்பரித்ததுனாலே எரிகோ மதில் விழுந்து ஒன்றும் செய்யலைங்க, மதிலே விழுந்து போச்சு. துதிக்கு அவ்வளவு பவர் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சாமுவேல்ல தாவீது கூட துதிக்கும் போது சவுலுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு வெளியே போகிறத பார்க்கிறோம். யோசபாத் யுத்தத்துல பாடகரை நிறுத்தி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லும் போது
யுத்தம் நடந்தது பாருங்க. கர்த்தர் அங்க யுத்தம் செய்தாரு. 3 ராஜாக்கள் வந்தாங்க. 3 படைகள் தேடி வருது. இவன் பாடகர் தான் நிறுத்தினான். இந்த பாடல் எவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டு வந்தாங்க, ஜெயத்தை கொண்டு வந்தது. 2வது கல் துதி. ஆகவே யோசபாத் அங்கே ஜெயித்தான். யுத்தத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இதுல துதிச்சும் வெற்றி கிடைக்கல அப்படின்னும் போது 3வது கல்லை நாம் பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் மத்தேயு புஸ்தகம் 17:21 சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சில வகை ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினால் அன்றி புறப்பட்டு போகாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த உபவாசம் ஸ்தோத்திரம் எவ்வளவு முக்கியமானது. இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்திருக்கிறார். மோசே உபவாசம் இருந்திருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தி உபவாசம் இருந்திருக்கிறாங்க. நெகேமியா உபவாசம் இருந்திருக்கிறாரு. தானியேல் உபவாசம் இருந்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறைய பேர் உபவாசத்தினால ஜெயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினிவே பட்டணத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ராஜாவும் அவருடைய மக்களும் உபவாசம் இருந்தார்கள். உபவாசத்தினாலே அங்கே ஜெயம் கிடைக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உபவாசம் 3வது கல். அவை உபவாசித்து ஜெபித்ததனாலே எஸ்தருடைய காலத்தை காரியம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஜெபிச்சிங்க, பதில் கிடைக்கல. 2வது துதிச்சிங்க, பதில் கிடைக்கல. 3வது கல்லை பயன்படுத்துங்கள். உபவாசத்தை பயன்படுத்துங்கள். உபவாசிக்கும் போது சில வகை ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினால ஜெபத்தினாலும் அன்றி புறப்பட்டு போகாது என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, உபவாசம் இருந்தும் உங்களுக்கு பதில் கிடைக்கல. கர்த்தருக்கு சொல்ல 3வது கல்லை உபயோகப்படுத்தினீங்க, அப்பவும் ஜெயம் கிடைக்கலன்னு சொன்னா 4வது ஒரு கல்லை நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் யோவான் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். மார்க்கு புஸ்தகத்துல 9:23 சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஸ்தோத்திரம். விசுவாசம் பாருங்க. ஸ்தோத்திரம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் அவரை தேடுகளுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நீங்கள் 4வது கல்லாக விசுவாசம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிஏ எடுத்துட்டீங்கன்னா அதில் பார்க்கும்போது வாசித்தீங்கன்னா சுவாசம், உயிர். அப்போ விசுவாசம்தான். விசுவாசம் இல்லாதவன் உயிர் இல்லாதவன், விசுவாசம் உள்ளவன் உயிர் உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசி, நமக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? விசுவாசி என்ற பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், தோமாவை பார்த்து சொல்லுகிறார், நீ கண்டு என்னை விசுவாசிக்கிற, காணாம விசுவாசிக்கிற உன்னை காட்டிலும் பாக்கியவான் என்று சொல்கிறார். மரித்து போன லாசர் வீட்டில் வரும்போது கல்லறையில் அடக்கம் பண்ணி இருக்குது. 4 நாள் ஆயிற்றே. மார்த்தால் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஜெயம் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் விசுவாசம் வேணும். ஸ்தோத்திரம். முதல்ல விசுவாச சிந்தை உங்களுக்குள் உண்டாக வேண்டும். 2வது விசுவாச பார்வை வேணும். 3வது விசுவாசமான பேச்சு வேணும். 4வது விசுவாசமான ஜெபம் வேணும். 5வது விசுவாச அறிக்கை வேணும். அடுத்து விசுவாச கீதம் வேணும். விசுவாச நட போடணும். விசுவாச கிரியை செய்யணும். விசுவாச ஜீவியம், விசுவாச ஊழியம் செய்யணும். இந்த 10 காரியமும் விசுவாசத்தின் அடிப்படையில் செய்யும்போது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியும் விசுவாசத்துல முதல்ல ஜெபத்தை பயன்படுத்தினீங்க, 2வது துதியை பயன்படுத்தினீங்க, அதுலயும் இல்லை உபவாசத்தை பயன்படுத்தினீங்க, 4வது விசுவாசத்தை பயன்படுத்தி கூட வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், கிடைக்கல அப்படின்னு சொன்ன 5வது கல்லு ஸ்தோத்திரம், முக்கியமான கல்லு. அந்த கல்லை பத்தி பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். யோவான் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுடைய தாய் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். லூக்காவின் புஸ்தகம் யோவான்ல 2ஆம் அதிகாரத்துல 3, 4, 5 வசனங்களை நீ வாசிங்க தெரியும். வார்த்தையின்படி செய்தல். யாரெல்லாம் நீங்க வார்த்தையின்படி செய்றீங்களோ விடுதல், நீங்க பண்ண ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். ஒருவேளை வார்த்தையின்படி செய்யறது கஷ்டமல்ல. ஆண்டவர் அதனால்தான் இயேசுடைய தாய் சொல்றாங்க, மரியாள், அவர் என்ன உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். வார்த்தையின்படி செய்யணும். அப்படி 5வது கல்லு வார்த்தையின்படி செய்யும்போது சக்சஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம் பண்ணும் போதே வெற்றி கிடைக்கும். ஜெபித்து வெற்றி கிடைக்கல, துதியை செய்யும் போது வெற்றி கிடைக்கும்.
அப்படி கிடைக்கலன்னா உபவாசம் பண்ணும்போது வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அப்படி 3 பண்ணி வெற்றி கிடைக்கலன்னா விசுவாசம் என்ற கல்லை பயன்படுத்தும் போது அதுவும் வெற்றியை கொண்டு வரும். அப்படி அதுலேருந்து சொல்லும்போது பார்த்தீங்க சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்துல தான் அநேக பசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரத்தால் ஜெயித்தாலும் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி 4வது கல்லில் முடியலன்னா 5வது கல் ஸ்தோத்திரம் வார்த்தையின்படி செய்தல். இந்த வார்த்தையின்படி செய்கிறது கற்றுக்கொண்டுட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யலாம். பாருங்க, வார்த்தையின்படி செய்ததுனால அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. வேற உள்ள தண்ணி தான் அங்க திராட்சரசமாய் சுவை உள்ளதான தண்ணீராக அது மாறிற்று. பாருங்க, இரவெல்லாம் மீன் பிடித்தான் பேதுரு, ஆனால் வலையில ஒன்றும் அகப்படலை. வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அதமான இடத்துல வலையை போட சொன்னபோது உங்களுடைய வார்த்தையின்படியே போடுகிறேன். இன்னைக்கு நீங்களும் கூட வார்த்தையின்படியே போடும்போது நிச்சயமாய் வலைக்கு தக்கதான மீனை அவன் பிடித்தானாம். பிரியமானவர்களே, வலைக்கு தக்கதான மீன் கிடைச்சதே எனக்கு பிரியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நீங்களும் கூட சிறந்த வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 13, 14, 15, 16 பார்க்குறோம். ஸ்தோத்திரம் சாரிபாத் விதவை வீட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வார்த்தையின்படியே, நான் சொல்கிற வார்த்தையின்படி ஒரு சின்ன அடை செய்து கூட சொல்லும்போது வார்த்தையின்படி செஞ்சாங்க. ஸ்தோத்திரம் பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் அவர்களுக்கு அப்பமும் குறையும், எண்ணெயும் குறையல, மாவும் குறையல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாரு, 3 வருஷம் பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தர் செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜெயம் ஸ்தோத்திரம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வலிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வலிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன். பிரியமானவர்களே, நாம் ஜெயம் கொடுக்கிறவர்களாக ஜெயிக்கிறவர்களாக வைக்கதான் கர்த்தர் விரும்புகிறார். அவரே ஜெயித்தவர், ஜெய கிறிஸ்து. ஆகவே அந்த ஜெய கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்படுதப்பா. ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், உங்களுடைய ஊழியர்கள், உங்களுடைய விசுவாசி கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெயிக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஆண்டவரே, ஜெபத்தை பயன்படுத்தட்டும் ஆண்டவரே, துதியை பயன்படுத்தட்டும் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம். உபவாசத்தை பயன்படுத்தட்டும் ஆண்டவரே, விசுவாசத்தை பயன்படுத்தட்டும் ஆண்டவரே, கிடைச்ச வார்த்தையின்படி செய்கிற பயன்படுத்தட்டும் ஆண்டவரே. இது 5 கல்லை பயன்படுத்தி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்து ஆசீர்வாதம் பெருகட்டும். ஜெயிக்கிறவளாய் அவளை மாற்றும் கர்த்தர் தாமே. ஜெயத்தினாலே ஜெயம் வரும் வரும் வந்தது என்று சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்தில் இப்போ கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கெழுஞ்சி உணர்ல பரிசுத்த பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மறுபடியும் நாம் சந்திப்போம். God bless you.